ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மலாய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பால் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. முக்கியமாக இது நம்ம பாலில் செய்கிறதுனால ரொம்ப சத்தான ஒரு ரெசிபியும் கூட. இந்த லட்டுவை பன்னீர் வச்சு பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி ட்ரெடிஷ்னலான முறைப்படி பால் வச்சு பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு நல்லா கெட்டியான பால் எடுத்து சூடுபடுத்திக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வரட்டும். இதை நம்ம பாதியாக வற்ற விடணும். அதுக்காக இடையிடையில் இது போல் கிளறிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கெட்டியான ஃபுல் ஃபேட் மில்காக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் கடைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போ இது பொங்கி வந்துருச்சு. அந்த ஆடைகளை எடுத்து உள்ளே விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி. அதே போல் ஓரங்களில் விட்டுற பாலையும் எடுத்து உள்ளே விட்டுட்டே இருக்கணும். அதனால் அப்பப்போ கிளறிட்டே இருங்க. இல்லைனா பால் கடாயிலேயே பாதி ஒட்டி வேஸ்ட் ஆயிரும். அதனால் இடையிடையில் கிளற விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த டைமில் நல்லாவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் 1/2 லிட்டர் பால் அளவுக்கு வரது வரைக்கும் வற்ற விடுங்க. ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேம்லன்னு மாற்றி வச்சு இதை கிளறிட்டே இருங்க. அப்போ சீக்கிரமாகவே இது வற்றிடும். இப்போ இது 1/2 லிட்டர் பாலாக வற்றிருச்சு. இது நல்லா பாதியாக வற்றினதுக்கப்புறமா இதில் எலுமிச்சம்பழ ஜூஸ் விடணும். 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு விட்டால் போதும். விட்டுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது கொஞ்சம் திரியாக வர ஆரம்பிக்கும். ரொம்ப திரண்டாது, பன்னீர் மாதிரி கொஞ்சம் திரியாக வர ஆரம்பிக்கும். இது போல் நல்லா கலந்துட்டே இருங்க. இது இன்னுமே நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் கலந்துட்டே இருக்கணும். பாருங்கள், லேசாக குருணையாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதை கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துற வேணாம், பால்லையே நல்ல இனிப்பு சுவை இருக்கும். அதனால் 1/2 கப் சர்க்கரை போதுமானது. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை கொடுக்கும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் இதில் பால் பவுடர் சேர்க்கணும். ஒரு 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்க்குறதுனால இன்னும் நல்லா கெட்டியாகும். பால் பவுடர் சேர்த்ததும் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டு கிளறிட்டே இருங்க. அப்போ தான் லட்டு சாஃப்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கல்ல, பால் பவுடர் சேர்த்ததும் இன்னுமே நல்லா திக்காயிருச்சு. இது கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும். அதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அதனால் இன்னும் நல்லா திக்காகிறது வரைக்கும் இது போல் கலந்துகிட்டே இருங்க. நல்லா இது போல் இடையிடையில் மசிச்சு விட்டு கலந்துகிட்டே இருக்கணும். இப்போது கடாயில் ஒட்டாமல் நல்லாவே திரண்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் எல்லா பகுதியிலையும் படுறது மாதிரி இதை நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. வேறு எந்த தட்டுலையோ கிண்ணத்துலையோ ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அந்த சூடாக இருக்கிற கடாயிலையே இது போல் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. இது கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அதே டைம் இது இன்னுமே அந்த சூட்டில் நல்லா வேகும். ஏற்கனவே அந்த கடாய் சூடாக இருக்கும்ல, அதில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வேகும். அதனால தான் கடாயிலேயே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோம். இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே மலாய் லட்டு டேஸ்ட்டில் இருக்கும். கடைகளில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இதை நம்ம 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறி இருக்குது. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். ஏன்னா அந்த சூட்டிலேயே இது நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ ஹார்டாக இருக்குது. இது போல் கரண்டி வச்சு நல்லா வெளியில் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு லேசாக நீங்கள் கரண்டியை வச்சு கிளறினாலே போதும். அது மறுபடிக்கும் சாஃப்டாயிரும். எல்லா சைட்லேருந்து எடுத்து விட்டதுக்கப்புறமா லேசாக இது போல் அமுத்தி கொடுங்க. ரொம்ப நேரம் கலந்துடக்கூடாது. லைட்டாக அமுத்தி கொடுத்துட்டு கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் நெய் இல்லைனா எண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க. தடவிட்டு இது போல் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நல்லா இது போல் டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 கைகளுக்கு நடுவில் வச்சு உருட்ட ஆரம்பிச்சிடணும்.
நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவையுமே லட்டுவாக உருட்டி வச்சிடலாம். பாதாம், பிஸ்தா இது போல் நட்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். நான் பாதாம், பிஸ்தா வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரியும் நம்ம அப்படியே கடைகளில் வாங்கக்கூடிய அளவுக்கு மலாய் லட்டு சூப்பராக தயாராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாக தயார் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.